செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு போன பிறகு ம். அந்த துறையை கவனித்தது ரத்தீஷ். முத்துசாமி இல்லையா? முத்துசாமி அமைச்சராக இருந்தார். அவர் வந்து ஃபைல்ல கையெழுத்து போடுவார். சரி. ஆனா அந்த பார்ட்டி ஃபண்ட் வசூல் பண்றது, இந்த 11 நிறுவனங்களுக்கு எந்த நிறுவனங்களுக்கு எந்தெந்த வகையில் ஆர்டர் கொடுக்கணும், ஆ. எப்போது பணம் அவர்களுக்கு ரிலீஸ் செய்யணும், இதையெல்லாம் வந்து நிர்ணயித்தவர் ரத்தீஷ். என்ன சார் நிழல் அமைச்சரா இருந்திருக்காரா ரித்தீஷ்? நிழல் அமைச்சர் அவர் பவர் சென்டர். சரி. அவர் வெளி உலகத்துக்கு யாருக்கும் தெரியாது. ஆமா. பெருசா வந்து அவருடைய புகைப்படமோ ஆளோ தெரிய வாய்ப்பில்ல. அவர் வந்து இந்த மாதிரியான இப்போ எப்படி ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் ஏதோ ஒரு பவர் சென்டர் இருக்கும். அதிமுக ஆட்சி காலத்துல மன்னார்குடி பவர் சென்டரா இருந்தாங்க. அந்த மாதிரி இவர் ஒரு பவர் சென்டர். பவர் சென்டர். சார் அதாவது ரத்தீஷ் உதயநிதி ஃப்ரெண்டுங்கிறதுனால தான் டாஸ்மார்க்கே நிர்வகிக்கிற அளவுக்கான பவர் சென்டர் அந்த இடம் அவருக்கு கிடைச்சதா சார்? வெறும் நீங்க பார்த்தீங்கன்னா, இதோ டாஸ்மாக் மட்டுமல்ல, ம். எல்லா துறையிலும் ரத்தீஷ் தலையீடு இருந்திருக்கும். ஓ! வெறும் டாஸ்மாக் மட்டுமா இருந்திருக்கும்? நிச்சயமா இருந்திருக்காது. மருத்துவத்துறையில் இருந்திருக்கும், மின்சாரத்துறையில் இருந்திருக்கும், அக்ரிகல்ச்சர் இருந்திருக்கும், எல்லாத்துலயும் இருந்திருக்கும். இல்லாம இருக்காது.